இந்த படத்தை இளையராஜா கவுண்டமணியை மகிழ்ச்சிட்டு பார்க்கவே முடியாது. இந்த படத்தை இளையராஜா கவுண்டமணியை கழிச்சிட்டு பார்க்கவே முடியாது. ராமராஜனை தூக்கிட்டு இன்னொரு ஹீரோயை போட்டாலும் படம் வெற்றி தான். ராமராஜனுக்கு டான்ஸ் பண்ணவே தெரியாது. கரகாட்ட கலைஞனாக வந்த டான்ஸ் ஆட தெரியணும். ராமராஜன் கரகத்தை வச்சுட்டு ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு கங்கை அமரன் சொல்லியிருப்பார். கரகாட்டமே ஆட தெரியாத ஒருவரை நடிக்க வைத்து படத்தை 500 நாள் ஓட வச்சார் கங்கை அமரன். படத்தில் உண்மையான கரகாட்டக்காரர்களின் வறுமையை எடுத்து சொல்லவில்லை. ஆனால் இது சக்ஸஸ் ஆக காரணம் செந்தில் கவுண்டமணி காமெடி, திரைக்கதை, அதையும் தாண்டி இசைஞானியின் இசை. அவரை தவிர வேறு யாரும் இப்படி ஒரு இசையை கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தான் இந்த நுட்பம் வாழ்வெளிவில் தெரியும். ராமராஜனும் படத்தில் அற்புதமாக நடிச்சிருப்பார். அவருக்கு உச்சமும் அதுதான், வீழ்ச்சியும் அதுதான். அதன் பிறகு அவருக்கு எந்த படமும் பெரிய அளவில் ஓடவில்லை. நடித்தா ஹீரோவாகத்தான் நடிப்பேன்னு இருக்கார். சாமானியன் கூட பெரிய அளவில் போகலை. எம்ஜிஆருக்கு இருந்த பண்புகள் அவரிடம் உண்டு. இவ்வாறு அவர்